வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி கரீம். அம்மா பஅத். அல்லாஹ் தஆலா வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆனில் உள்ள தாஹா சூராவையும் யாசீன் சூராவையும் ஓதினார். இதை மாணவர்கள் கேட்கிறார்கள். இதை கேட்டு மகிழ்ந்த மாணவர்கள் வாழ்த்தினார்கள். எப்படி வாழ்த்தினார்கள்? இந்த சத்தியமான திருவிழை எந்த சமுதாயத்தின் மீது இறங்குமோ அந்த சமுதாயத்தின் மீது சோபனம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். எந்த இதயங்கள், எந்த உள்ளங்கள் இந்த குர்ஆனை சுமக்குமோ அந்த உள்ளங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும். எந்தெந்த நாவுகள் புனிதமான இந்த குர்ஆனை சுமக்குமோ அந்த உள்ளங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். பெருமக்களே, இந்த வானம் பூமி படைப்பதற்கு முன்பு இந்த திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கின்ற நம்மை வானவர்கள் வாழ்த்தினார்கள். இந்த வானத்தை முழுமையாக தகுதியை பெற்றவர்கள் யார் என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மலையிலும் குர்ஆனுடைய ஆரம்ப கல்வி சாலையிலே ஓதுகின்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் தான் இந்த வானவர்களுடைய வாழ்த்தை முழுமையாக பெறுகிறார்கள். காரணம், அவர்களுடைய இதயங்கள், நாவுகள் குர்ஆனை ஓதுகின்றன. இவர்கள் தான் அல்லாஹ் தஆலா வானவர்களை கொண்டு புகழ்ந்தான் வாழ்த்தினார் என்று சொன்னார். மத்த மதமானவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்பதை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்னொரு ஹதீஸை சொன்னார், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நரக விடுதலை பெறுகிற பிள்ளைகளை நீங்கள் உலகத்திலே பார்க்க விரும்பினால் மദ്രസா பிள்ளைகளை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சஹாபாக்களிலேயே உச்சநிலை பெறுகிற நபிமொழிக்காகவே பிறந்து நபிமொழிக்காகவே வாழ்ந்து நபிமொழிக்காகவே மறைந்த ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மദ്രസാவில் ஓதுகின்ற மாணவர்களை பார்த்தால் இப்படி சொல்லும்படி கேட்டுக்கொள்வார்களாம். அல்லாஹும்ம அக்ஃபிர் லீ அபூ ஹுரைரா, யா அல்லாஹ், இந்த அபூ ஹுரைராவுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்று நீங்கள் எனக்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று அந்த சஹாபி கேட்டுக்கொள்வார்களாம். உடனே அந்த மாணவர்களும் துஆ செய்வார்களாம். அப்போது நபி தோழரான ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த துஆக்காக வேண்டி ஆமீன் சொல்வார்களாம். ஆமீன் சொல்வார்கள். இன்னும் ஹதீஸ் ஷரீஃபியர்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். எனவே நம்மையும் அனைத்து மதரசா பிள்ளைகளையும் நம் வீட்டு பிள்ளைகளையும்